இப்போ ஒரு நல்ல மாடல் அவங்கள வச்சு உன் பிராண்டை எல்லார்கிட்டையும் கொண்டு போலான்னு உன் பிசினஸை டெவலப் பண்ண ஹெல்ப்பா இருக்கும்னு நினைக்கிறேன். அதானே? ஆமாண்ணா. சரி, நம்ம அண்ணாமலை சில்க்ஸ்ல சில மாடல்ஸ் வந்திருக்காங்க. அவங்க போட்டோஸ் எல்லாம் என்கிட்ட இருக்கு. இதோ. அண்ணா, இவங்க ஆப்டா இருப்பாங்க. இவங்க கிட்ட பேசி பாருங்க. இவங்க நல்ல சாய்ஸ் தான். ஒரு நாள் ஆட் ஷூட்டுக்கு 3 லட்சம் வரைக்கும் சார்ஜ் பண்றாங்க. என்ன 3 லட்சமா? வேணாம் வேணாம், வேற சாய்ஸ் பார்க்கலாம். அண்ணா, இவங்க கூட ஓகே தான் அண்ணா. இவங்க அவங்கள விட அதிகமா சார்ஜ் பண்றாங்கடா. 5 லட்சமா? 5 லட்சமா? என்னாலலாம் அவ்வளோ அஃபோர்ட் பண்ண முடியாது. கொஞ்சம் கம்மி பட்ஜெட்ல யாராவது இருந்தா காட்டேன். சரி, நான் அரேஞ்ச் பண்ணிட்டு சொல்றேன். மேடம், இப்படி ஒரு போஸ் கொடுங்க. இங்க என்ன சுத்தி நடக்குது? என் ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க ஜுவல்லரி ஷாப் வச்சிருக்காங்க. அதுக்கு ட்ரெடிஷனலா ஒரு மாடல் வேணும்னு கேட்டிருந்தாங்க. வெண்ணிலா போட்டோவை பார்த்துட்டு வெண்ணிலா அந்த மாடலா நடிச்சா நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. அதுக்காக தான் வெண்ணிலாவை டெஸ்ட் ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க. சூப்பர் சித்தி. வெண்ணிலா, இந்த லுக்ல நீ கலக்குற. மேடம், ஒரு போஸ் கொடுங்க. பாரு. ஏன் வரும்? மாடல் வேணும்னு நீ கேட்டல, ஏன் உன் கண்ணு முன்னாடியே 0 பட்ஜெட்ல ஒரு மாடலா வெண்ணிலாவே இருக்காளு, நீ அவளை யூஸ் பண்ணக்கூடாது? என்னடா என் டிசைனுக்கு இவ மாடலா? வரும். வெண்ணிலா, அவன் சும்மா வீம்புக்கு அப்படி பேசிட்டு போறான். இவ்ளோ நேரம் அவன் உன்னை பார்த்த பார்வையிலேயே தெரியல. அவன் மனசுல ஒரு நிமிஷம் உன்னை அவன் பிசினஸோட மாடலா பாத்துட்டான். கொஞ்ச நேரத்துல அவன் உன்னை தேடி வருவான். அப்படி வரலனாலும் வர வெப்போம். நீ தைரியமா இரு. போட்டோ ஷூட்லாம் எடுத்தா இவ மாடல் ஆயிடுவாளா? அவளுக்கு மாடல் ஸ்பெல்லிங் கூட தெரியாது. ஒழுங்கா நிக்க நடக்க கூட தெரியாது. இவ போஸ் கொடுத்து விளங்கின மாதிரிதான். அப்படியா? வெண்ணிலா அத்தை, கொஞ்சம் நீ அந்த பக்கம் போமா. வெண்ணிலா, நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடு. உன் அக்கா வான்மதி உனக்கு போஸ் கொடுக்கறது எப்படின்னு சொல்லி செய்வா. நீ பார்த்து அப்படியே பண்ணு. வான்மதி, நீ வாமா. நானா? நீதான் வெண்ணிலாவுக்கு ஒன்னும் தெரியாதுன்னு சொன்னல, நீ போஸ் கொடு பாக்கலாம். அது வந்து எந்த ரீசனும் சொல்லக்கூடாது. நீ இப்போ போஸ் கொடுக்கற, அத நாங்க பாக்குறோம். வா வா.
உனக்கு வெண்ணிலா எவ்வளவோ பரவாயில்ல. சாரிக்கா, நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சிரிச்சேன். நீ நல்லாதான்க்கா போஸ் கொடுக்கற. ஆ, வெண்ணிலா, போட்டோஸ் எல்லாம் நல்லா வந்திருக்கு. நான் இப்பவே லக்ஸுக்கு கால் பண்ணி நம்ம கடையோட சோஷியல் மீடியா பக்கத்துல போஸ்ட் பண்ண சொல்றேன். ம், சரிங்க அத்தை. மாடலிங்ல சூப்பரா தான் இருக்கேன். ஆனா வருண் நம்மள மாடலா கூப்பிடுவாரா? கூப்பிடாம எங்க போயிட போறாரு பாத்துக்கலாம். வெண்ணிலா, அத்தை, என்னமா நடக்குதுங்க? என்ன இது புது பழக்கம்? போட்டோ எடுத்து அதுவும் சோஷியல் மீடியால போடுறது? இல்ல அத்தை, டெஸ்ட் ஷூட் எடுத்தோம். அத சோஷியல் மீடியால போட்டா அத பார்த்துட்டு யாராவது விளம்பரத்துக்கு மாடலா கேட்பாங்கல்ல, அதான். நீ இப்ப மாடலா போய் சம்பாதிக்கணும்னு நம்ம குடும்பத்துக்கு எந்த தேவையும் இல்ல. உன்னை யார் இதெல்லாம் பண்ண சொன்னது? இல்ல அத்தை, யார் சொல்லியும் பண்ணல, நானே தான். உனக்கு ஏமா இந்த வேலை? இன்னைக்கு சோஷியல் மீடியா ரொம்ப கெட்டு போய் கிடக்கு. கையில ஒரு போனை வச்சுக்கிட்டு எல்லாரும் கண்டதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நமக்கு தேவையா? என்ன மன்னிச்சிடுங்க, இனிமே இந்த மாதிரி நடக்காது.